ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு நம்ம ஃபாஸ்டருக்கு வந்து லாஸ்ட்டு சண்டேங்கிறது நம்ம சர்ச்சில் அவர் ஃபாஸ்டராக இருக்குல்ல. லாஸ்ட்டு சண்டே வர புதன்கிழமை நினைக்கிறேன் அவர் நம்ம சர்ச்லேருந்து வேறு சர்ச்சுக்கு போவார். சந்தோஷமான விஷயம் இது. கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமாக எதிர்பார்த்துட்டு இருந்தது. இப்படி ஒரு சந்தோஷமான நாள் இவ்வளோ சீக்கிரம் கடவுள் கொண்டு வந்திருக்காரு. நல்ல ஒரு விஷயம். சரி, இந்த வீடியோ போடக்கூடாதுன்னு நினச்சேன். பட் ஃபாஸ்டருக்கு சென்ட் ஆஃப் இல்லையா, சில வார்த்தைகள். ஏன்னா இப்போ அங்கே பேசுகிறக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்காது. ஏன்னா நான் எந்த பொறுப்புலாம் இல்லை. அப்படிங்கிற போது அவருக்கு சென்ட் ஆஃப் வச்சாங்கன்னு சொன்னால் எனக்கு பேசுகிற வாய்ப்பு கிடைக்காது. ஸோ எல்லாருக்கும் முன்னாடி இதிலே பேசிடுவோம் அப்படிங்கிறதுல தான். ஓகேவா? சரி. ஃபாஸ்டர் நீங்கள் எங்கே போனாலுமே உங்களுடைய என்ன சொல்கிறது, உழைப்பாக இருக்கலாம், உங்களை பொறுப்புகளாக இருக்கலாம், உங்களுக்கு வேலைகளாக இருக்கலாம், எல்லாத்துலேயுமே நல்லா செய்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். லைஃப்பில் எல்லாமே உங்களுக்கு கடவுள் நன்மையாக தரணும்னு உள்ளதில் என் வாழ்த்துக்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என்ன சொல்கிறது, ஆஸ் ஏ பர்சன், ஒரு மனிதனாக உங்களுக்கு வந்து நான் வாழ்த்து சொல்கிறதுல தப்பே கிடையாது. ஏன்னா சக மனிதனுக்கு ஒரு வாழ்த்து சொல்லணும், அந்த முறையில் வாழ்த்து சொல்கிறேன். சரியா? சரி, உங்களுக்கு அட்வைஸ் சொல்கிறதுக்கு நான் பெரிய ஆள் கிடையாது. பட் இருந்தாலும் சில விஷயங்களோ யாரும் பேச மாட்டாங்கன்னு சொன்னால், ஒரு ஆள் வந்து நம்மளை விட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னு சொன்னால் தப்பாக யோசிக்காதீங்க. இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க, சரியா, அப்படின்னு சொல்லியாச்சுன்னு சொன்னால் அவங்கள பற்றி நல்லதை மட்டும்தான் சொல்லுவாங்க. கெட்டதை சொல்லி இதை மாற்றுங்க அப்படின்னு சொல்லி யாரும் சொல்லணும். பட் நான் அப்படி கிடையாதுங்க. உங்களுக்கு சில விஷயங்கள் நான் சொல்லணும்னு உண்டு, நான் சொல்கிறேன். நீங்கள் நேராக சொல்கிறதுக்கு எல்லாம் தெரியணுங்கிறது தான். இப்போ நேராக சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ சொல்கிறேன். சார், நீங்கள் சர்ச்சில் தோட்டத்தில் வந்தப்போ தோட்டம் சர்ச் ஒரு நல்ல ஒரு ஸ்டேபிளாக ஒரு ஒற்றுமைக்கு நேராக போயிட்டு இருந்தது. யாருக்காக நீங்கள் அதை தப்பு பண்ணீங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு குடும்பத்துக்கு வேண்டி அவங்களுக்கு பொறுப்பு கொண்டு வேண்டி எல்லாரையும் குமிச்சு யாரையும் மாறி மாறி பேசப்படாமல் ஆக்கி தோட்டவாரத்தில் இவ்வளோ பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணீங்க. சரி, உண்டு பண்ணீங்க, எல்லாம் அப்படி போயிட்டுருக்கு. அது ஈஸியாக மாறுற மாதிரி ஒன்றும் வாய்ப்பு இல்லை. அப்போ ஒற்றுமைன்னு போகிறப்போ அது நேராக தலைகளாக நிற்கிது. இப்போ யாரும் நீ குறைஞ்சவனா நான் குறைஞ்சவனா, நீ பெரியவனா நான் பெரியவனா, அப்படி லெவலில் வந்தாச்சுப்போம். அது ஈஸியாக வந்து நாங்கள் யோசிக்கிறோம், நிறைய விஷயங்கள் பேசி பார்த்தோம். பட் எங்களுக்கு டேக்கிள் பண்ண தெரியல அது எப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நான் கேட்குற விஷயம் என்னன்னு சொல்லிச்சுன்னு சொன்னால், நீங்கள் நினச்ச விஷயத்தில் சண்டே கிளாஸில் மட்டும் நீங்கள் சாதிச்சிங்க. சரி, சாதித்ததில் இப்போ அதில் தோட்டவாரத்துக்கு என்ன யூஸு, உங்களுக்கு என்ன யூஸ்? நீங்கள் அதை யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு எலெக்ஷனே நடத்தாமல் ஓவர்டேக் பண்ணி 2 பேரை பொறுப்பில் கொண்டு வரீங்க. அவங்க வந்ததுனால சண்டே கிளாஸில் என்ன டெவலப்மெண்ட் நடந்திருக்கு, இந்த பிள்ளைகளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, யோசிச்சு பார்த்தீங்களா? சரி, இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா, கழிஞ்ச 2-3 வாரமாக எண்டோரில் வந்து டேலண்ட்ஸ் வந்து நடந்திருக்கும். நீங்கள் ஆட்களில் உட்காந்து எல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்க. அந்த எண்டோரில் உள்ள டீச்சர்ஸ் எல்லாம் வந்து யங் ஸ்டேஜ் பிள்ளைங்க, எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு. ஆனால் சண்டே கிளாஸ் பொறுப்பாளர்கள் அளவு எக்ஸ்பீரியன்ஸ் உண்டான்னு கேட்டால் கிடையாது. அவங்க வயசுக்கு மூத்தவங்க, வெல் எக்ஸ்பீரியன்ஸ், இதோ போல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு உள்ள. ஆனால் இந்த பிள்ளைங்க பண்ணுற அளவு கூட, எண்டோரில் உள்ள பிள்ளைங்க பண்ணுற அளவு கூட அவங்களால பண்ண முடியலை. ஏன் தெரியுமா? நீங்கள் பண்ண விடலைன்னு சொல்லியாச்சு. நீங்கள் என்ன சொல்லியாச்சுன்னா, இதெல்லாம் அங்கே பண்ணண்டா, நமக்கு அட்டென்ஸ் எடுக்கணும், காணிக்க பிரிக்கணும், ஏதாவது போட்டி நடத்தணும், போட்டிக்கு பிள்ளை ப்ரிப்பேர் டீச்சர்ஸ்கிட்ட சொல்லி விட்டுறணும், நம்ம ஹாயாக காலுக்கு மேலே கால் போட்டுட்டு உட்காருக்கணும்னு படித்து கொடுத்தாச்சு. நீங்கள் அதை அவங்க இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. சரியா? சரி, ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நீங்கள் சண்டே கிளாஸ் அசம்பிளியில் ஒரு வார்த்தையில் ஒரு விஷயத்தை நீங்கள் சூப்பராக சொல்லி கொடுத்தீங்க. அது நல்ல விஷயம். சங்கீதங்கள் வந்து அதிகாரம்னு சொல்லக்கூடாது, சங்கீதம்னு சொல்லணும், இல்லை பாடல் அப்படிங்கிற சொல்லணும்னு சொன்னீங்க இல்லையா? இதை நீங்கள் வந்து 2 வருஷம் ஆச்சு, அப்படி தானே? ஏதோ 2 வருஷம் ஆகுது. 2 வருஷமாக இப்படிப்பட்ட விஷயங்களை நீங்கள் பண்ணாமல் கடைசியில் 2 வாரம் பண்ணி என்ன யூஸ் சார்?
உங்கள் வேலையே அதுதானே சார். ஒரு சண்டே கிளாஸாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், உங்கள் கையில் கொடுக்கும்போது இப்போ 2 வாரமாக நீங்கள் பண்ணுறது இந்த 2 வருஷமாக பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் இந்த சண்டே கிளாஸ் எங்கேயோ போயிருக்குமா சார், எங்கேயோ போயிருக்குமா, சர்ச்சு எங்கேயோ போயிருக்குமா சார். உண்மையாக பார்த்துங்க, உண்மையாக சார் சந்தோஷமாக இருந்தது. ஆனால் நீங்கள் பண்ணுற டைம் போகிறதுக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி பண்ணிட்டு யூஸ் இல்லைங்களா சார். உங்களுக்கு நீங்கள் ஒரு பாஸ்டர், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், நிறைய சர்ச்சஸில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதை இந்த பிள்ளைங்களுக்கு பொறுப்பாளர்கள் மூலமாக ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க? அதுதான் பிரச்சனை. உங்களுக்கு அவங்க வந்தாச்சா, இருந்த இடத்துல காலுக்கு மேலே கால் போட்டுட்டு இருந்தாச்சா, பைசா பிரிச்சுக்க மட்டும் பேப்பரை கொண்டு கிளாஸுக்கு போகணும். நீங்கள் கிளாஸுக்கு போன மாதிரி தெரியல. இந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு நீங்கள் ஒரு கிளாஸுக்கு போன மாதிரி எனக்கு தெரியாது. அப்போது உங்கள் கடமையை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்கள் கடமை என்னது? ஆராதனை நடத்துகிற மொத்தமாக சார். அப்போ இந்த பிள்ளைங்களோட அடுத்த ஜென்ரேஷன் என்ன பண்ணுறது? நாங்கள் ஓவர்டேக் பண்ண முடியும் சார். உங்கள் வேலையை நாங்கள் செய்ய முடியுமா? ஒரு போதகராக நாங்கள் செய்ய முடியாதுல்ல. எங்களுக்கு சர்டன் லிமிட் இருக்குது. பட் உங்களுக்கு அந்த லிமிட் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி சார். நீங்கள் ஏன் அதை யூஸ் பண்ணல? தயவு செய்து போகிற சர்ச்சிலேயாச்சும் அதான் சொல்லல, பொறுப்பாளர் யாராக இருக்கட்டும் அவங்க கூட கோஆர்டினேட் பண்ணுங்கள். கமிட்டியாக இருக்கட்டும் கோஆர்டினேட் பண்ணுங்கள். தயவு செய்து நீங்கள் எலெக்ஷன் ஒர்க்குக்கு போகாதீங்க. அது உங்கள் வேலையே கிடையாது. அது சர்ச்சில் இருக்காங்க, சர்ச் மக்கள் பார்த்துக்கிடுவாங்க. ஒன்ஸ் நீங்கள் எலெக்ஷன் ஒர்க் போயிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு போதகராக இருக்கிறதுக்கு அது அருகதே கிடையாது. ஆனால் நீங்கள் ஒரு சைடு தான் சப்போர்ட் பண்ணி ஆகணும். சப்போர்ட் பண்ண சைடு தோத்தாச்சுன்னா இது போல் பண்ணுவீங்க. மறு சைடு ஒரு வேலையும் பண்ண விடாமல் இப்போ அதான் நடந்துகிட்ருக்கு. பயங்கர ஒரு வேடிக்கை தெரியுமா? நீங்கள் சர்ச்சில் பெஞ்செல்லாம் செஞ்சு போட்டீங்க. உண்மை சந்தோஷமாக தான் இருக்குது. கமிட்டிக்கு அது விருப்பம் உண்டோ இல்லையோ எனக்கு தெரியாது. பட் எனக்கு சந்தோஷம் தான். சர்ச்சில் பெஞ்செல்லாம் நல்லா போட்டிங்க, சந்தோஷம். ஆனால் கொயரில் நீங்கள் வேண்டா வரப்பா செஞ்சீங்களா, இல்லை கொயர் நாசமாக போட்டுன்னு செஞ்சீங்களா, கொயர் இருக்க இடம் தெரியக்கூடாது பண்ணிங்களா தெரில. கொயரில் இப்படி பெஞ்சு போட்டால் எப்படி உட்காந்து பாட முடியும் சார்? கொயரில் எவ்வளோ இடம் இருக்குது, அந்த இடத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணிடல சார் நீங்கள் பெஞ்சு போடணும். நீங்கள் ஒரு அளவு உள்ள பெஞ்சை கொண்டு போட்டுட்டு அவன் இருந்தா என்ன, பாடினா என்ன, அப்படி தானே? அங்கே இருக்கவங்கள பற்றி எந்த அக்கறையுமே கிடையாது உங்களுக்கு. அது பெஞ்சு போட்டப்புறம் பார்த்தீங்களா, இருக்க முடியுதா, ஜன்னல் கதவை அடைக்க முடியுதா, சைடில் வெளியில் வர முடியுதா, பார்க்க முடியுதா உங்களுக்கு? உங்களுக்கு அது தேவையில்லை. உங்களுக்கு நான் பெஞ்சு செஞ்சு போட்டுட்டேன் சார், நல்லது இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எங்கே என்ன தேவையோ, இப்போ ஆல்டர் இருக்குது சரியா? ஆல்டரில் எப்படி சேர் போடணும், அங்கே என்ன தேவையோ அதுதான் போடணும். அங்கே கொண்டு வந்து இது போல் பெஞ்சு போட முடியுமா உங்களுக்கு? 4 பேர் வருவாங்க, நம்ம இதில் ஒரு பெஞ்சை தூக்கி போட்டோம், ஆல்டரில் போட்டால் நல்லாவா இருக்கும்? அதுபோல் தான் கொயருக்கு என்ன தேவையோ அதை செஞ்சுருக்கோம். நீங்கள் பார்த்தீங்களாங்க, உட்கார முடியுதா, எலும்பி அந்த பக்கம் இந்த பக்கம் போக முடியுதான்னு பார்த்தீங்களா? பார்க்க மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு அட்வைஸ் தர கூமுட்டைகள் அதான் பண்ணியிருப்பாங்க. இனி என்ன பண்ணணும் தெரியுமா? ஒன்றில் ஆர்கனை மாற்றணும், இல்லை ஆளுங்களுக்கு இடம் மாற்றணும். ஆளுங்களுக்கு இடம் மாற்ற எப்படி மாற்றுவீங்க? அடுத்த பாலிடிக்ஸ்க்கா, அடுத்த கொயரில் பிரச்சனைக்கா நீங்கள் போயிடுவீங்க. உங்களுக்கு கேங் இங்கே நடந்து படாத பாடுபடும். தொடங்கி பார்க்கட்டும் இடம் மாற்றதுக்கும். இப்போ ஆர்கனை மாற்றி தான் ஆகணும், வேறு வழியில். இப்போ ஆர்கனை அதுலேருந்து மாற்றும் போது உடம்பு அடிப்படிப்பாக ஆர்கனை தூக்கக்கூடாதுன்னு இதெல்லாமே சார் நான் தான் சொல்லலை, உங்களுக்கு சிம்பிள் விஷயங்கள் சார். இதெல்லாமே இங்கே பிளான் பண்ணி பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு வார்த்தையில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கலாம். வேறு சார் இப்படி பெஞ்சு பண்ணுறோம், என்ன மாதிரி போடலாம், இடம் எப்படி வசதி, ஒரு டேப் எடுத்து அளந்து பார்த்துருக்கலாம் இல்லையா சார்? எவ்வளோ இடம் கிடக்கு, அதில் எத்தனை பெஞ்சு நிற்கும்னு அளந்து பார்த்துருக்கலாம் இல்லையா? அது கூடவா தெரியாது உங்களுக்கு? அது கூடவா தெரியாது உங்களுக்கு? அந்த வீண் கௌரவம், நான் செய்யணும், நான் செஞ்சேன்னு சொல்லிட்டு போனோம். செஞ்சீங்க சார். இதெல்லாம் என்ன பண்ணி பெஞ்செல்லாம் கொஞ்சம் ஆக்சல் வேர்ட் போட்டு அறுத்து அடிப்பீங்களா கொஞ்சத்தை? இப்போ கதவை போட்டோம்னா அந்த பெஞ்சை டெய்லி தூக்கி தூக்கி மாற்றிட்டு போட்ட முடியுமா? போட்ட முடியுமா? முடியாதுல்ல. நல்லா யோசிக்கணும். இல்லை
அரை அடி குறைச்சி போட்டிருந்தா பிரச்சனை உண்டா, இல்லை ஒரு அடி குறைச்சி போட்டிருந்தா பிரச்சனை உண்டா? இதுதான் சார் உங்கள்கிட்ட உள்ள பிரச்சனையே தான். எதுவுமே டிஸ்கஸ் பண்ண மாட்டீங்க, உங்களுக்குள்ள 4-5 பேரை சேர்த்துக்குவீங்க, பிரச்சனை. அடுத்தவன் எப்படி போனான்னா நம்ம போகிறோமே அவைய என்னையும் அடிப்படவா அடிப்பாச்சு சாவுக்கு, அப்படி தானே யோசிக்கிறீங்க. தயவு செய்து போகிற சர்ச்சில் டிஸ்கஸ் பண்ணாமல் எதையும் செய்யுது. அங்கே கமிட்டின்னு ஒன்று இருக்கும், பொறுப்பாளர்னு ஒன்று இருப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க. டிஸ்கஸ் பண்ணாமல் தன்னிச்சையாக எதையும் செய்யாதீங்க. அது அந்த சர்ச்சுக்கு வந்து பிரச்சனையில் வந்து முடியும். இப்போ அடுத்த பிரச்சனை தான் சொல்ல, கொயரில் கட்டாயம் பிரச்சனை ஆரம்பிக்கும். ஒன்றில் கொயர் மாஸ்டருக்கு பிரச்சனை வரும், இடம் மாற்றும் போது கொயர் மாஸ்டருக்கு பிரச்சனை வரும், இல்லை மைக் வைக்கையில் பிரச்சனை வரும், கட்டாயம் வரும். ஏன்னா இந்த பெஞ்சு போட்டாச்சுன்னா மைக் வைக்க முடியாது. புரியுதா? என்ன தலைகளை வச்சாலும் வைக்க முடியாது, கரெக்டாக வைக்க முடியாது. வைக்கலாம், உங்கள் தேவைக்கு 4 இருக்குன்னா வைக்கலாம், மற்ற மாதிரி கொயர் 4 பார்ட்ஸ் கேட்குற மாதிரி வைக்க முடியாது. நீங்கள் அந்த அளவுக்கு மோசமாக பண்ணி வச்சுருக்கீங்க. இது காரணம் தான், நீங்கள் எந்த டிஸ்கஷனுமே கிடையாது, நான் என்கிற ஆணவத்தில் செய்கிறீங்க. சரியா? சரி, இது இருக்கட்டும். அடுத்து, நீங்கள் இந்த 2 வருஷத்தில் கமிட்டி கூட சேர்ந்து ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? இல்லை. ஆனால் ஆண்கள் சங்கத்தை வச்சு பண்ணியிருக்கீங்க. நீங்கள் ஆண்கள் சங்கத்தை வச்சு பண்ணுறத கமிட்டியை வச்சு ஏன் உங்களால் முடியல? ஏன்னா ஆண்கள் சங்கம் நீங்கள் சொல்கிறத கேட்கும், கமிட்டி டிஸ்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். நீங்கள் சொல்கிற கேட்க மாட்டாங்கன்னு சொல்லலை, டிஸ்கஸ் பண்ணுங்கள், டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஃபைனல் பண்ணுவோன்னு தான் சொல்லுவாங்க. ஆண்கள் சங்கத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதை பண்ணுங்கன்னு சொல்லும்போது அவங்க பண்ணுவாங்க. சரியா? சரி, இது இருக்கட்டும். இப்போ மே முடிஞ்சு சார், இந்த வாரம் முடிஞ்சு, அடுத்த வாரத்தில் நான் ஆண்கள் சங்கத்துக்கு வருவேன். ஏன்னா நான் ஏற்கனவே ஆண்கள் சங்கத்தில் இருக்கேன், வருவேன். அப்போது டிசம்பரில் கணக்கு வைப்பீங்க, நான் கணக்கை கேட்பேன். இப்போ நான் இல்லாத நேரம் கேட்க முடியாது, அப்படி தான் நான் டிசம்பரில் கணக்கு வைக்கணும்ல, அப்போ நான் கணக்கை கேட்பேன். அப்போ யார் மாட்டுவா? நீங்கள் போயிடுவீங்க சார். ஏன்னா நான் ஆண்கள் சங்கத்தில் ஏற்கனவே இருந்தவன் தான், இப்போ இருக்கிற பிரச்சனை ஒதுங்கி இருக்கேன். கட்டாயம் அடுத்த வாரத்தில் நான் ஆண்கள் சங்கத்துக்கு உண்டு. அப்போ என்ன பண்ணுவீங்க? நான் கணக்கு கேட்கும்போது நீங்கள் இருந்த இடத்துல வந்து பொடியும் தட்டிட்டு எழுப்பியாச்சு, இங்கே இருக்க பாவத்தோலாம் மாட்டி விட்டுட்டு போகிறீங்க. அவங்க கணக்கு வச்சு தான் ஆகணும் சார். அப்போ என்ன பண்ணுவீங்க? இதுதான் நான் சொல்கிறேன். என்னன்னா, ஒரு சங்கமாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், அவங்கள தன்னிச்சையாக செயல்பட விடுங்க. ஒரு கணக்காக இருக்கட்டும். இப்போ என்ன தான் நீங்கள் பணம் பிரிச்சிங்க, நமக்கு சிஎஸ்ஐ கன்னியாகுமரி டயசிஸ் கான்ஸ்டியூஷன் படி நீங்கள் பணம் பிரிச்சிங்கன்னு சொன்னால் அது ட்ரெஷரர், சர்ச் ட்ரெஷரருக்கு போய் தான் ஆகணும். நீங்கள் 1 ரூபா 2 ரூபா இல்லை பிரித்தது, நீங்கள் ஆயிரக்கணக்கில் பிரிச்சிருக்கீங்க. அப்போ ட்ரெஷரர் கையில் போய்த்தான் ஆகணும். நீங்கள் இப்போ அப்படி பண்ணியிருக்கீங்களா? இப்போ நீங்கள் போகிற சர்ச்சு இதை விட பெரிய சர்ச்சு, லட்சக்கணக்கில் வரும். அப்போது நீங்கள் இப்படி பண்ணுவீங்களா? தயவு செய்து ஒரு கான்ஸ்டியூஷன் இருக்குன்னா அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். தயவு செய்து நீங்கள் தன்னிச்சையாக நான் தான் பெரிய ஆள் எங்கேயும் செய்யாது. அது உங்களுக்கு பிரச்சனை இல்லையோ, இங்கே அதை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு பிரச்சனை உண்டு. உண்மையை சொல்கிறேன், நான் இப்போவும் சொல்கிறேன், இந்த ஆண்கள் சங்கம் கட்டாயம் மாட்டிட்டு முழிக்க தான் போகிறாங்க. அவன் கணக்கு கரெக்டாக ஒப்பிக்கலன்னு சொல்லியாச்சுன்னா அது கட்டாயம் அது அவங்களுக்கு தான் பிரச்சனை வரும். இப்போ யாரும் வந்து கணக்கு ஒப்பிக்கலன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து இல்லை வேண்டாம்னு சொல்லி விடவும் மாட்டாங்க. நான் கட்டாயம் கேட்பேன். நான் இது வரைக்கும் வரல, அதனால கேட்கல. அடுத்த வாரத்தில், இந்த வாரம் வரமாட்டேன், அடுத்த வாரத்துலேருந்து கட்டாயம் நான் வருவேன் ஆண்கள் சங்கத்துக்கு. என்ன வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு யாருக்கு ரைட்ஸும் கிடையாது. அப்போ நான் கேட்பேன், கணக்கு வாசிங்க, கணக்கு பக்கா வச்சுடுங்க. சரியா? அதனால் போகிற இடத்துல தயவு செய்து இந்த மாதிரி வேண்டாம் வேலை காட்டாதீங்க. அது மாதிரி நம்ம எண்டோரில் ஒரு வேண்டாம் வேலை காட்டினீங்க. ஏன்னா நான் வந்து இந்த எண்டோர் செக்ரட்டரி நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், நான் இதை வச்சு எந்த இதுக்கும் பிரச்சனை கொண்டு வர மாட்டேன்னு சொன்னாலும் அது சொல்லலை. அதே மாதிரி தான் நீங்கள் போகிற இடத்துலையும் உங்களுக்கு தேவைன்னு சொல்லிவிட்டு எங்கேயும் கையெழுத்தை வாங்காதீங்க. திரும்ப திரும்ப சொல்கிறேன், டயசிஸ் கான்ஸ்டியூஷன் ஒன்று இருக்குது. சரி, அதுபோல் நீங்கள் ஒரு எலெக்ஷன் நடத்துகிறீங்க, எங்கே வேணாலும் நடத்துங்க, யார் வராங்க வரலன்னு நீங்கள் விட்டுருங்க. உங்களுக்கு வேண்டப்பட்டவங்களை வருத்தணும்னு சொல்லிட்டு என் குடும்பத்தை தீர்த்தது போல்
வேறு எந்த குடும்பத்தையும் தீர்க்காது. சரியா? அது உங்களுக்கு கொஞ்சம் நஞ்சம் வராது. நீங்கள் கொண்டு வந்தீங்க தெரியுமா 2 பேர், ஒரு வாரம், அடுத்த வாரத்தில் நம்ம என்ன சொல்லுவாங்க தெரியுமா, பேதுரு கூட தோற்றுருவான். அப்படி பேதுரு வந்து கோழி 3 கோகுமுன்னா 3 தடவை மறுதளிப்பேனா? ஆனால் 3 தடவை இல்லை, 300 தடவை உங்களுக்கு மறுதளிப்பாங்க. வேணா பொறுத்திருந்து பாருங்கள். வேணா உங்களை நீங்கள் தோட்ட வாரத்தில் யாரை பார்த்து கேளுங்க எப்படி இருக்குது சர்ச்சுன்னு, உடனே சொல்லுவோம் அவியெல்லாம் எப்பயே மாறியாச்சு, அவியெல்லாம் அப்ரூவர் ஆயாச்சு. நீங்கள் குற்றவாளின்னு உள்ள கணக்கில் பக்காவாக கொண்டேன்னா அவங்க கேரக்டர் அது. புரியுதா? அவங்க 2 பேரே மாறி மாறி அவங்கள போட்டு கொடுக்குறது உங்களுக்கு தெரியாது. அவைய 2 பேரே எத்தனை நாள் சேர்ந்துருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. அப்படி பார்ட்டிகளாக அவங்க உங்களை தள்ளி சொல்கிறதுக்கு நீங்கள் போன அடுத்த செகண்ட் அதான் சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ விபிஎஸ் வரும்போது பக்காவாக எல்லா பிளேட்டும் மாறும். ஏன்னா புது ஃபாஸ்ட் இருப்பாங்க. நம்ம ரெகுலர் ஃபாஸ்ட் வராருன்னு தெரில, அவர் வரக்கு முன்னாடி ஒரு வேளை விபிஎஸ் முடிஞ்சு எப்படி இருந்தாலும் நீங்கள் இருக்க போகிறதில்ல, அடுத்த ஃபாஸ்ட் தானே வர போகிறாங்க. சரியா? அதனால் நேராக மாறுவாங்க. இப்போ நான் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னு சொல்லியாச்சுன்னா, தயவு செய்து போகிற சர்ச்சில் போய் எந்த குடும்பத்தையும் நாசாக்காதீங்க. வேண்டாம். அந்த பாவம் உங்களை சாராது, பிள்ளைகளுக்கு போயிடும். பாவம் அந்த பிள்ளை அவள்கிட்ட வந்து இதுவரை நான் பேசினே கிடையாது. அவ்வளோ ஒரு அன்பான ஒரு பிள்ளை, பேசினே கிடையாது, பட் பார்த்துருக்கேன். அவ்வளோ ஒரு அன்பான ஒரு பிள்ளை. அப்படி ஒரு பிள்ளைக்கு இந்த சாபங்களை நீங்கள் வாங்கி கட்டாதீங்க. சரியா? நீங்கள் செய்கிறதெல்லாம் நியாயமாக இருக்கலாம், ஆனால் அதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது நமக்கு. இப்போ நான் வந்து நாளைக்கு அங்கேயும் போட்டுட்டு சர்ச்சில் ஃபாஸ்ட்டாக நிற்க முடியாதுல்ல. உங்களுக்கு அந்த ரைட்ஸ் இருக்குது. நீங்கள் ஃபாஸ்ட்டு ஆர்டினேஷன் வாங்கி ஒரு டிஸ்ட்ரிக்ட் மினிஸ்டர் லெவலில் போக போகிறீங்க. அப்படி இருக்க ஃபாஸ்ட்டுக்கு அட்லீஸ்ட் அட்வைஸ் பண்ணுறான்னு நினைக்கிறேன். இனி இந்த தப்புகளை தயவு செய்து பண்ணாது. யோசித்து பாருங்கள் என்னென்ன பண்ணியிருக்கணும் இந்த 2 வருஷத்தில், என்னென்ன பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு 2 ஃபோன் பண்ணி கேட்டாங்க. அது எதுக்கு கேட்டாங்கன்னு எனக்கு தெரியும். என்ன பிளாக் பண்ணுறதுக்கா இல்லை என்கிட்ட இந்த ஏதாவது தெரிஞ்சுக்கிறாங்கன்னு தெரியாது. இந்த ஃபாஸ்ட் எப்படி, இந்த ஃபாஸ்ட்டு உங்கள் குடும்பத்தில் இப்படி பண்ணார், எங்கள் குடும்பத்தில் இப்படி தான் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு 3-4 ஃபோன் வந்துச்சு எனக்கு. இப்போ இல்லை, இந்த ஒரு 2-3 வாரம் இருக்கும் ஃபோன் வந்து. தயவு செய்து எந்த குடும்பத்துலேயும் நீங்கள் விளையாடாதீங்க. உங்களுக்கு அது வந்து வேண்டாம். சாபத்தை வாங்கி கட்டாதீங்க. நான் ஏன் இங்கே 2-3 அரை முழு லூசுகள்லாம் இருக்கு இல்லையா, ஏன் அவங்கள பழி வாங்காமல் இருக்கேன் அப்படின்னு பழி வாங்க ரொம்ப நேரம் ஆகாதுங்க. நான் பழி வாங்கினேன்னு வச்சுக்கோங்க, அது கரெக்டாக என் குடும்பத்துக்கு திரும்ப வரும். எதுவாக இருந்தாலும் கடவுள் பார்த்துட்டு வரும். நான் கடவுள்கிட்ட கேட்குற ஒரே ஒரு விஷயம் தான், கடவுளே நான் இந்த சர்ச்சுக்கு இவ்வளோ உண்மையாக இருந்திருக்கேன், இங்கே இருக்க எல்லாருக்கும் இவ்வளோ உண்மையாக இருந்திருக்கேன், அப்படிப்பட்ட என்ன இப்படி பண்ணாங்க நீர் பார்த்துக்கிடுன்னு நான் சொல்லியிருக்கேனே தவிர, இப்போ உங்கள் விஷயத்தில் உங்களை பழி வாங்கின ரொம்ப நேரம் ஆகாது. யூடியூப்பில் எல்லாம் போட்டால் பழி வாங்குறதுக்கு எல்லாம் தெரியணும்னு போட்டது, அவங்க பழி வாங்குறது கிடையாது. பழி வாங்குறது வேறு லெவல், எல்லாருக்கும் தெரியணும்னு போட்டது தான். அதனால் தயவு செய்து கடவுள் உங்களுக்கு தண்டனை தந்தாருன்னா அது வேறு மாதிரி போயிடும். அந்த அளவுக்கு வைக்காதீங்க. நீங்கள் எல்லாம் பைபிளை பற்றி நல்லா படித்தவங்க, திரும்ப திரும்ப சொல்கிறேன், போகிற சர்ச்சில் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள். எல்லோரையும் உங்கள் குடும்பமாக நினைங்க, எல்லோரும் ஒன்றா நினைங்க. நல்ல ஒரு சர்ச் உங்களுக்கு கிடச்சிருக்கு. ஈஸியெல்லாம் கிடைக்காது. சர்ச்சஸ் வந்து புதுசாக ப்ரொமோஷன் ஆகி போகிறவங்களுக்கெல்லாம் ஈஸியான சர்ச் கிடைக்காது. அவ்வளோ ஒரு நல்ல சர்ச் கிடச்சிருக்கு உங்களுக்கு. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். அந்த சர்ச்சில் எல்லா குடும்பமும் ஒன்றா வைக்கிறதுக்கு நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு ஒன்றை பொறுப்பில் கொண்டு வரேன், என்ன பொறுப்பில் கொண்டு வரேன் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு தேவையில்லாமல் அங்கே போய் மாட்டிட்டு முழிக்காதீங்க. அது தோட்ட வாரம் இல்லை. தோட்ட வாரத்தில் வந்து அமைதியாக இருப்போம், சரி எப்படியும் போட்டுன்னு விடுவோம். அங்கே அப்படி கிடையாது, அது வேறு மாதிரி சர்ச்சு. அதனால் தயவு செய்து நல்லா கொண்டு போங்க. நல்ல ஒரு பேரோடு வாங்க. தோட்ட வாரத்தில் இவ்வளோ மோசமான பேரோட போகிறதுக்கு பதில் மூலச்சல்லேருந்து நீங்கள் அடுத்த சர்ச்சுக்கு போகும்போது நல்ல ஒரு பேரோடு வாங்க. என்னுடைய எல்லா வாழ்த்துக்களும் உண்டு. கட்டாயம் நீங்கள் இங்கே போயாச்சுன்னா உங்களை தேவையில்லாமல் தொந்தரவு பண்ண மாட்டேன். நான் ஏற்கனவே சொன்ன விஷயந்தான், அம்மாட்ட வந்து பேசிட்டிங்கன்னா கட்டாயம் யூடியூப்பில் இருக்கிறது பிளாக் பண்ணி வைப்பேன். இல்லைன்னா அது இருக்கும், நான் தொந்தரேன்னா எனக்கு வந்து நான் சொல்லணும். இப்போ நீங்கள் இறங்கி வரமாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நான் இறங்கணும்னு அவசியம் இல்லையே. நீங்கள் இறங்கி வந்தீங்கன்னா ஓகே, நானும் பண்ணுவேன். இப்போ அது இருக்க கட்டாயம் உங்களுக்கு பிரச்சனை தான்.
இங்கே இருக்க 2 பொறுப்பாளருக்கு அதுக்கு இப்போ டயசிஸ் லெவல்லையும் அவங்க 2 பேரும் ஃபேமஸ். 2 கிளாஸ் எடுத்தது, பொறுப்பெல்லாம் வச்சுருந்தது, அதை கொடுத்த செக்ரட்டரி அதோட பேராக்கும். சரியா? அதனால் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் இறங்கி வந்தீங்க, அம்மாட்ட வந்து பேசுனீங்கன்னு சொன்னால் விடுவேன். இல்லை அது இருக்கும் எனக்கு. இப்போ அதில் ஒன்று நான் இனி புதுசாக இனி போடக்கொண்டு இல்லை, புதுசாக பண்ணி ஏதாவது வேலை காட்டினீங்கன்னா கட்டாயம் போடுவேன். நிறைய இருக்கத்தான் செய்யுது. வாய்ஸ் கிளிப் நிறைய இருக்குது சார். இந்த பிரச்சனைக்கு அப்புறம் நீங்கள் பொறுப்பாளர்கள்லாம் சேர்ந்து நின்று பேசுனதுக்கு வரைக்கும் வாய்ஸ் கிளிப்பு. ஜெயசேரை மட்டும் திட்டினதில்லை, செக்ரட்டரி சண்டே கிளாஸ் செக்ரட்டரி இல்லாதப்போ அவங்கள திட்டினது இருக்குது. சிங்கிள் ஓட்டு சிங்கர் என்ன சொல்கிறாங்க, அது ஒரு வாய்ஸ் கிளிப் ஒரு விஷயத்த சொல்லுவேன், ஞாபகப்படுத்தி போகிறேன். அவங்க சொல்கிறாங்க, அவங்க பேர் சொல்லி செக்ரட்டரி பேர் சொல்லி, அவளே நம்ப முடியாது, அலிசண்டை பயங்கர காரியமாக்கும், மாறினாலும் மாறும். அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க, ஆமாம் அது உள்ளது தான், அப்படி தான் நீங்களும் சொல்கிறீங்க. இதெல்லாம் வந்து கிளிப்பு வெளியில் போட்டேன்னு வைங்களேன், வேறு மாதிரி நான் உண்மை சொல்லணும், இருக்க தான் செய்யும். நான் கரெக்டாக சொல்லணும், அந்த சைன் போர்டு உள்ள வச்சு கீழே தான் வச்சுருந்தேன் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு. ஆனால் நான் யூடியூப்பில் இந்த மாதிரி இது போடுறதுக்கு முன்னாடி ஏன்னா எனக்கு வந்து எவிடன்ஸ் வேணும் இல்லையா, அதுக்கு எல்லாம் கலெக்ட் பண்ணி தான் வச்சுருக்கேன். அது போயிட்டு வேறு ஏதாவது பண்ணீங்க, அங்கே உட்காந்துட்டு தோட்டோரம் பாலிடிக்ஸில் தலையிட்டீங்கன்னு சொன்னால் கட்டாயம் இதெல்லாம் போடுவேன். அதில் மாற்றுக்கிறது இல்லாமல் எனக்கு வந்து உங்களை எந்த பழி வாங்கணும் தேவையில்லாத விஷயங்கள். அதனால் நீங்கள் இறங்கி வந்து அம்மாட்ட பேசுனீங்கன்னா அது அப்படியே பிளாக் ஆகும், அப்படியே நிற்கும். இல்லைன்னா அது அப்படியே இருக்காது. எல்லாமே வேறு ஒன்றும் சொல்லக்கல, சிம்பிள் சொல்லிவிட்டு அவங்கள சொல்ல வேண்டிய அட்வைஸை சொல்லியாச்சு. இனி உங்கள் விருப்பம். நான் அதான் சொல்லி, நான் வந்து பெரிய ஆள் கிடையாது, ஆனால் ரொம்ப சாதாரணப்பட்ட மனுஷன். ஒரு சக மனிதனுக்கு ஒரு வாழ்த்து சொல்லணும் அப்படிங்கிறதுல எனக்கு வந்து உங்களை ரொம்ப பிடிக்கும் சார், நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன், ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு. பட் நீங்கள் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு எங்கே காட்டுறீங்கன்னு இல்லையாச்சுன்னா, உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க எப்படி வேணால் இருக்கலாம், வேண்டாத்தவங்க ரூல்ஸ் பிடிக்கணும், அதுதான் பிரச்சனை. அப்படின்னா எல்லோரையும் விட்டுருக்கணும், அதுதான் உங்கள் ப்ராப்ளம். சரி, அதனால் உங்களுக்கு வேண்டப்பட்டவங்களா இருக்கலாம், வேண்டாப்பட்டவங்க எப்படி வேணாலும் யாரை வேணால் வச்சுக்கிடுங்க, பிரச்சனை கிடையாது. போகிற இடத்துல நல்ல பேரோடு இருங்க, நல்லா பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். சபை மக்களும் இதுதான் சொல்லுவாங்க, யாரும் வந்து அப்படி பண்ணினாலும் இப்படி நல்லா யோசிக்க மாட்டேன், எல்லோரும் சந்தோஷமான வாழ்த்து சொல்லுவாங்க. சந்தோஷமாக போயிட்டு வாங்க, போகிற இடத்துல நல்ல பேரோடு இருங்க, இப்படிப்பட்ட மோசமான வேலைகளை செய்யாது. ஓகேவா? ஓகே, பாய்.